கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 54 அதிகாரம் 15 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தைகள், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்பதாக தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் செய்வாங்க, கேவலமாக பேசுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, நம்முடைய பின் முதுகுல குத்துவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவார்கள், நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்வார்கள், நம்மை குறித்து தப்பு தப்பாக அவர்கள் பேசுவார்கள். நாம் செய்யாத செயல்களை செய்தது போல நம்மை குறித்து அவதூறு பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய மனது புண்படும்படியாக, நாம் கண்ணீர் விட்டு கதறி அழும்படியாகவும் நடந்து கொள்வார்கள். இதில் கொடுமை என்ன தெரியுமா? பழமொழி சொல்வது போல, வளர்த்த கடா மார்பில் முட்டும் என்ற பழமொழி போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நண்பர்களும் உறவுகளும் நடந்து கொள்வார்கள். நாம் வாழும் உலகம், நண்பர்களே, அருமையானவர்களே, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் உள்ள நண்பர்கள், உலகத்தை நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எப்படியாகத்தான் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள். அதை பார்த்து நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது, மனம் சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 12 அதிகாரம் 24 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்: பரிசேயர்கள் இயேசுவை பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 44 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்கள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை தூஷித்தார்களாம். மத்தேயு 27 அதிகாரம் 40 வசனம் 41 வசனத்தில் வாசிக்கிறோம்: தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். இதுதாங்க இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்ம என்னவனா பேசுவாங்க. ஏனென்றால் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நம்மை குறித்து அவர்கள் பேச பேச அவர்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கோ, அதை கேள்விப்படுகிற நமக்கோ, அதை காதால் கேட்கிற நமக்கோ மிகுந்த துக்கமும் மிகுந்த வருத்தமும் நம்முடைய இருதயத்திலே காணப்படும். தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் வேண்டுமானாலும் நம்மை தூஷிக்கலாம், பரியாசம் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், உங்களுக்குரிய மரியாதை அவர் கொடுப்பாருங்க. அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொல்றாரு. பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறிருக்கும்படி செய்வேன் சொல்றாரு. உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள மனிதர்கள் ட்ரீட் பண்ணுறது போல நம்முடைய தேவன் நம்மை ட்ரீட் பண்ண மாட்டாருங்க. உலகத்தில் உள்ள மனிதர்களைப் போல தேவன் நடந்து கொள்ள மாட்டார். அவர் அநீதி செய்கிற தேவன் அல்லவே. அவர் நீதி செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன், நம்மை உந்தி தள்ளுகிற தேவன். அவர் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். நேற்று தினத்தில் எனக்கு அருமையான நண்பர் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் அடித்து, பிரதர், உங்களுடைய செய்தி என்னை மிகவும் என்கரேஜ் பண்ணிச்சுங்க. காலையில் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, 10 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிரதர், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது இன்னும் எனக்கு உற்சாகமாச்சு. இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இன்னும் நான் ஆண்டவர் சமூகத்தை அதிக மணி நேரம் ஜெபிக்கணும் என்ற ஒரு தாகம் எனக்குள்ளே உண்டாகுச்சு. இப்படி நம்மளை தட்டி கொடுக்குற, மோட்டிவேட் பண்ண, உந்தி தள்ள இந்த உலகத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சிலர் இருப்பாங்க. பரியாசம் பண்ண 99% பேர் இருப்பாங்க. கேலி கிண்டல் செய்ய 99% பேர் இருப்பாங்க. நம்மை குறித்து தப்பு தப்பா குறை பேசி கொண்டிருக்கிறவர்கள் 99% பேர் இருப்பாங்க.
ஆனால் உன்னால் முடியும், நீ நல்லவன், நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அப்படி நம்ம ஊக்கம் கொடுக்குறவங்க 1% தான் இருப்பாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, ஏசப்பா நமக்கு எப்போதும் ஊக்கம் கொடுக்குறவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து தாங்க நம்மளை ஊக்கப்படுத்துகிறாரு. அவருடைய வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம ஊக்கப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறார். அது போதாதுங்களா? எனவே மற்றவர்களை குறித்து கவலைப்படாதுங்க. ஏசப்பாக்கே இவ்வளோ பாடு, ஏசப்பாவையே இவ்வளோ பரியாசம் பண்ணி அவமானப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, யாரெல்லாம் உன்னை பரியாசம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் நான் உன் பட்சத்தில் வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு பாருங்க. இது தாங்க ஹைலைட்டு வசனம். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பி உனக்கு கூட்டம் கூடுனாங்களோ, உனக்கு விரோதமாக கூட்டம் கூண்டாங்களோ அவங்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து உன் பாதப்படியில் போட்டுருவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இழுத்து கொண்டு வந்து போட்டுருவேன்னு சொல்கிறாரு. இது நடக்கும். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், இந்த வசனம் நிறைவேறும். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஏசாயா 54:15 உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். யாரெல்லாம் அவங்க முதுகுல குத்துனாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து போட வல்லவராக இருக்கிறார். அவமானப்பட்ட சகோதரனே, அசிங்கப்பட்டு நிற்கிற என் சகோதரியே, உங்களுக்கு தேவன் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நிச்சயம் இந்த உலகத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். கலங்காதிருங்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு கூடமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒருவரையும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. இதோ இந்த வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஏசாயா 54:15, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள், அவர்கள் உன் பட்சத்தில் வருவார் என்று சொன்னீரே. ஐயா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒவ்வொரு மனுஷிக சக்திகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைகளை அவமானப்படுத்துகிற, தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிற, தேவ பிள்ளைகளை கேவலப்படுத்துகிற, தேவ பிள்ளைகளை கேவலமாய் பேசுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அவர்களுடைய பட்சத்திலே கொண்டு வரபோதுகாய் ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் நிறைவேறும், வேத வசனங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த அவமானம் தாங்க முடியலப்பா. என்னை ரொம்ப கேவலப்படுத்துறாங்கப்பா, ரொம்ப கேவலமா பேசுறாங்கப்பா, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கப்பா, ரொம்ப அவமதிக்கிறாங்கப்பா. என்னால் வாழ முடியலப்பா, என்னால் இருக்கவே முடியலப்பான்னு சொன்னேன். சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தாய்க்காக, தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இருக்கும் இடத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஆண்டவரே நீர்தானே உமது பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும், நீர்தானே உமது பிள்ளைகளை மகிமைப்படுத்த வேண்டும், நீர்தாமே உமது பிள்ளைகளை ஆண்டவரே கனவீனம் அல்ல ஆண்டவரே, கனமடைய செய்ய வேண்டும் ஆண்டவரே. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். எங்கெல்லாம் கனவீனப்படுத்தப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரை பரியாசம் பண்ணப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தி வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. இந்த வேத வசனங்கள், இந்த வேத வாக்கியங்கள் ஒவ்வொரு அவமானப்படுகிற, ஒவ்வொரு பரியாசம் பண்ணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு வரியும் நீர் கைவிடக்கூடாது ஆண்டவரே, ஒரு வரியும் விட்டு விடக்கூடாது ஆண்டவரே. இழுத்து கொண்டு வந்து போடுங்க ஆண்டவரே. பிரமுதுகளை குத்துகிறவனை ஆண்டவரே பரியாசம் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற நபர்களை இழுத்து கொண்டு வந்து தேவ பிள்ளைகளுடைய பாதத்துக்கு நாராய் போட முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, அவர்கள் உன் காலில் இருக்கிற தூசியை நக்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே வேதம். இது வேதம் சொன்ன வார்த்தை. அவர்கள் உன் பாதங்களிலே காணப்படுகிற தூசியை நக்குவார்கள், இழுத்து கொண்டு வந்து போடுங்க ஆண்டவரே. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்ருவும் அவனோடு கூட சமாதானமாக தேவன் செய்வார். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக. இழுத்து கொண்டு வாங்க, சத்துருக்களை இழுத்து கொண்டு வாங்க, அவமானப்படுத்துகிறவங்களை இழுத்து கொண்டு வந்து போடுங்க ஆண்டவரே. நீதி செய்யுங்க ஆண்டவரே, நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் என் ஆண்டவர் அது சீக்கிரத்தில் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறீங்கப்பா. தேவ பிள்ளைகளை கைவிடாதபடி நடத்த போறீங்கப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.